ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிஷ்ஸ். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாகவும் கொழுக்கட்டை கரையாமல் சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கோம். பாரம்பரியமான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாவை வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா கொழுக்கட்டை வேக வைக்கும் போது தண்ணியில் கரையாமல் இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை ரெசிபியிலேயே பால் கொழுக்கட்டை கொஞ்சம் ஈஸியான ரெசிபி தான். தண்ணியை இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு அரிசி மாவுக்கு அரை கப் அளவு சுடு தண்ணி போதுமானதாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். போதுமான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவு கரையாமல் இருக்கிறதுக்கு மாவு ஒரு தடவை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக மாவு பிசையும் போது சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்ன பால் சேர்க்கணுங்கிறதையும் பாருங்கள். கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டைகளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சிட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை உருண்டைகளை சேர்த்த பிறகு கரண்டி வச்சு கலரக்கூடாது. கொழுக்கட்டை தண்ணியில் கரைஞ்சி வந்துடும். 1 கப்பளவு அரிசி மாவுக்கு 1 கப்பளவு வெல்லம் போதுமானதாக இருக்கும். அரை கப்பளவு தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை வெந்து மேலே எழும்பி வந்ததும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அச்சு வெல்லத்தை சேர்த்து கலந்து விட்டுட்டு வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்குனது சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுட்ரு சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அரை கப்பளவு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க வைக்கக்கூடாது. பரிமாறும் போது தேங்காய் துருவல் சேர்த்து பரிமாறுங்க. விநாயகர் சதுர்த்திக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் தேங்காய் பால் பால் கொழுக்கட்டை நீங்களும் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் டிஷ்ஸ்.